இருக்க வேண்டும் என்றபோது இருக்கலா இருக்குமோ, மரிக்க வேண்டும் என்றலோ மண்ணுளே படைத்தனர். சுருக்கமுற்ற தம்பிரான் சொன்ன அஞ்செழுத்தையும் மரிக்க முன் வணங்கிடீர் மருந்தென பதம் கெடீர். சிவபாக்கியர். அதெல்லாம் நீ கவலைப்பட மாட்டேன். ஆனா எங்க மான மரியாதை என்ன ஆகுறது? மான மரியாதைய பத்தி நீ பேசுறியா? உன் அப்பா விடுதலை ஆயிட்டா நாங்க என் தங்கச்சி உனக்கு கொடுத்துருவோமா? விஜய் சாருக்கு தான் ரஞ்சனியை கட்டி கொடுப்பேன்னு எங்க அப்பா அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நிலவரப்படி எங்க பொண்ணை உங்களுக்கு நாங்க எப்படி கொடுக்க முடியும்? என் பொண்ணு ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக உன் வீடு சுமக்கிற பேரை நாங்க சுமக்க முடியுமா? நம்ம அளவுக்கு வசதி இல்லைனாலும் இவ அந்த வீட்டுக்கு மருமகளை போனா இவள அந்த அம்மா தங்க மாதிரி வச்சுக்குவாங்க. நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்? என் மருமக உயிரோட இருக்கிறது தெரிஞ்சு வனத்துக்குள்ள போனது ஒரு குத்தமா? இத்தனை காலமா நான் வைத்திய தொழில் செஞ்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நடந்தது என் தொழிலுக்கு நேர்ந்த அவமானம் இல்லையா? இல்ல, இல்லவே இல்ல. இது உனக்கே நடந்த அவமானம். போ. ஜனங்க நோயின்னு என் முன்னாடி வந்து நின்னா இனிமே நான் யாருக்கு வைத்தியம் பார்க்க போறது இல்ல. எனக்கு ஏற்பட்ட அவமானம் தொடக்காம இனிமே யாரோட நாடையும் நான் பிடிச்சு பார்க்க போறது இல்ல. இது சத்தியம். இது ஓ மேல சத்தியம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறீங்களா? விரும்பாமலே என்ன தேடி வந்து பேசிட்டு போறா. போகும்போது உன் தங்கச்சி தானே சொல்லிட்டு போனா. ஆனா பிரச்சனை அது இல்ல. என்ன விரும்புற பொண்ணு நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ரஞ்சினி விஷயத்துல நேத்திக்கு பெஞ்ச மழையில முளைச்ச காலம் நீங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. விஜய் சார், விஜய் சார், விஜய் சார். ஏய், இங்க நான் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கேன்ல, என்கிட்ட சொல்லாத விஷயத்த அது என்ன வந்தவனே விஜய் விஜய்னு மாப்பிள்ளையே கூப்பிடுற? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது சார். விஜய் சார் எங்க? Rajdore, I'm here. சார், கேள்வி கேட்கிறோம் கேள்வி. என்ன ராஜ்துரை? நேத்துக்கான வீட்டுக்கு வந்துட்டான் சார். எதுக்கு? ரஞ்சினி ஆளாளுக்கு கேள்வி கேட்டு அவளுக்கு தொல்லை கொடுப்பீங்க, எல்லாத்துக்கும் நானே நேர்ல விளக்கம் கொடுக்க வந்ததா சொல்லி எங்க அப்பா கிட்டயே நானும் உங்க பொண்ணு காதலிக்கிறோம்னு சொல்லிட்டான் சார். அப்புறம் எனக்கு அப்படியே கடுப்பாயிடுச்சு சார். எங்க அப்பா குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு விடுதலை ஆனதும் என் அப்பாவும் அம்மாவும் வந்து பொண்ணு கேட்பாங்க. அப்ப உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு போனான் சார். அது மட்டும் இல்லாம அவங்க காதலுக்கு எங்க வீட்டு கிழவி கூட சப்போர்ட் சார். Damn it.
வேட்டிய மடிச்சு கட்டிட்டு வயல்ல வேலை பாக்குற ஒரு ஓட்ட சைக்கிள்ல ஊரை சுத்திட்டு வர அவன உன் தங்கச்சிக்கும் பாட்டிக்கும் பிடிச்சிருக்குன்னா நான் யாரு? எப்பேற்பட்ட ஆளு? என்ன பிடிக்கலன்னா அது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம், அவமானம். உங்க ஊர் சாமி கிட்டே சவால் விட்டுட்டு உங்க ஊருக்கு வந்தவனா? நீங்கெல்லாம் சாமியா கும்பிடுற சித்தர்களையே பொய்ன்னு நிரூபிக்க போறவனா? கண்ண எனக்கே போட்டியா? எனக்கே சவால் விடுறானா? என் முன்னாடி அவன் he's nothing, nothing. எம்மாத்திரம். Bloody. அவன் அப்பா குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க இன்னும் எத்தனை காலம் ஆகுமோ? ஆனா வர போற பௌர்ணமிக்கு நான் உங்க அப்பா கிட்ட போட்ட சபதத்தை நிறைவேற்றே காட்டுவேன். அவரும் எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தி தானே ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அந்த கண்ணை? என்ன பண்ணுவான்? What will he do, man? ராஜ்துரை, பௌர்ணமிக்கு அடுத்த நாள் என் சொல்லுக்கும் அப்பாவும் சரி இந்த ஊரும் சரி கட்டுப்பட்டு தான் ஆகணும். அடுத்த ஒரு நல்ல நாள்ல உன் தங்கச்சிக்கும் எனக்கும் கல்யாணத்தை பேசி முடி பண்ணணும். அதுக்கப்புறம் ராஜ்துரை, அந்த கண்ணன் எங்க கல்யாணத்துக்கு வந்து அச்சதை போட்டுட்டு மூக்கு முட்டை விருந்து சாப்பிட்டுட்டு போ சொல்லணும். சார், இப்ப நீங்க சொன்னதை நடத்தியே காட்டியாகணும். கண்ணன் முகத்துல கரிய பூசுவோம். நான் வரேன் சார். கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்க வேண்டியது. பூசுறேன் அந்த கண்ணனோட முகத்துல கரிய பூசுறேன். என்ன அத்தான் இங்க வந்திருந்த போது என்னுடைய நியாயமான உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, எனக்கு கூட அது சரின்னு தான் பட்டுது. அப்படி பார்த்தா இப்போ ரஞ்சனியோட நியாயமான உணர்வுகளுக்கு நீங்களும் மதிப்பு கொடுத்தானே ஆகணும். அவ காதலை எது கலைக்க பாக்குறீங்க? அப்போ உங்களுக்குன்னா ஒரு நியாயம், மற்றவங்களுக்குனா வேற மாதிரி நியாயமா? குட் கொஸ்டின் மாம்ஸ், குட், வெரி குட் கொஸ்டின். பட் ரஞ்சனி அப்பா முன்னாடி நான் சவால் விட்டப்பவே அவ அவளோட காதல் பத்தி சொல்லிருக்கணும். ஆனா இப்போ இட்ஸ் டூ லேட் மாம்ஸ், சாரி. சோ போட்ட சபதத்தை என்னால வாபஸ் எல்லாம் வாங்க முடியாது. ஓகே? எப்படி பால போட்டாலும் சிக்ஸரா அடிக்கிறானே, இவன் எப்படி வழி கொண்டு வருது? அன்ரோலி ஃபெலோ. சார், சார், அண்ணே, அண்ணே, வள்ளி, அண்ணே, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். வள்ளி வா இந்த பக்கம். இவன் எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கான்?
எப்ப இவன் என் பேச்சையும் ஊர் கட்டுப்பாட்டையும் மீறி இவன் வீட்டை விட்டு வெளியில போனானோ அப்பவே இவன் என் மகன் இல்லைன்னு தலையை முழுகிட்டேன். இவன் முகத்திலேயே விழிக்க விருப்பப்படல. போ சொல்ல அவன. அப்பா அண்ணன் நம்மள பிரிஞ்சு போய் 4-5 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கிற அண்ணனை பார்க்கவே பிடிக்கலன்னு எப்படிப்பா உங்களால சொல்ல முடியுது? நம்ம எல்லாரையும் வேண்டாம்னு தானே தூக்கி எறிஞ்சிட்டு போனா. நீ இவனுக்காக வக்காலத்து வாங்குறியா? என்ன இருந்தாலும் இவர் உங்க பிள்ளை தானே. புள்ளையா? எப்பவோ இவனை நான் தலைமுழுகிட்டேன்னு சொன்னது உன் காதுல விழலையா? ஐயா ஐயா ஒரு நிமிஷம். நானும் உங்க மகனும் இந்திய எல்லை பாதுகாப்பு படையில சோல்ஜர்ஸா வேலை பார்த்தோம். எதிரி நாட்டுக்காரன் குண்டு போட்டதுல விஷப்புகப்பட்டு உங்க மகனுக்கு கண் பார்வை போயிடுச்சு. அண்ணே அண்ணே உனக்கு கண் பார்வை தெரியாதா? கண் பார்வை சரி பண்றதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஆனாலும் பார்வை வரல. இனி வரதும் கஷ்டம்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால இவரால் தொடர்ந்து மிலிட்டரியில வேலை பார்க்க முடியாதனால ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. உங்களை பார்க்க பயந்து அப்பா பேச்சை மீறிட்டதுனால எப்படி என் வீட்டுக்கு போவேன்னு சொல்லி வரமாட்டேன்னு சொன்னாரு. ஆனா உங்க மகன் இந்த நிலைமையில எங்க போவாரு? நீங்க தான் அவருக்கு அடைக்கலமும் தந்து பாசத்தையும் கொடுக்க முடியும். உங்க மகனை நீங்க மன்னிச்சு ஏத்துக்குங்க. சேது, மனசை தளர விடாத. கண்ணு தெரியலன்னா கூட இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க. இதோட உன் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு உடஞ்சு போயிடாத. எந்த ஒரு உதவினாலும் உடனே கால் பண்ணு. ஐயா நாங்க வரோம். ஐயா வரோம்மா. அண்ணனை பத்திரமா பாத்துக்கமா. அண்ணே உனக்கா இப்படி ஒரு நிலைமை? அண்ணே அப்பா ஏன்பா எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? அண்ணன் இந்த நிலைமையில நிக்கும் போது கூட உங்க மனசு இறங்கல? வாப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா நான் பண்ணுனது தப்புதான். அண்ணே அப்பா உள்ள போயிட்டாருண்ணே. அவர் போனா போட்டுண்ணே, நீ உள்ள வாண்ணே. வேணாம் வேண்டாம் வள்ளி. அப்பா பேச்ச கேட்காததாலையும் சாமிய மதிக்காம ஊரு கட்டுப்பாட்டையும் மீறி போனதுனாலதான் எனக்கு சாமி இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்காரு. நான் வீட்டுக்குள்ள வந்து அப்பா மனசை சங்கடப்படுத்த விரும்பல வள்ளி. நான் இப்படியே போறேன். எங்கேயோ போறேன். எங்கேயாவது போறேன். ஐயோ அண்ணன், இந்த நிலைமையில நீ எங்கடா போவ? அப்பா எத்தனை நாளைக்கு இப்படியே இருந்துட போறாரு? போக போக கோவம் சரியாயிடும்னே. நீ வாண்ணே, உன்னை நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் வள்ளி வேண்டாம். வாண்ணே. கொஞ்சம் பாத்துண்ணே, குனிஞ்சு வாண்ணே. பாத்து பாத்து பாத்து. வள்ளி என்ன அப்பா கிட்ட கூட்டிட்டு போறியா? வாண்ணே. தலை குனிஞ்சு வாண்ணே. அப்பா இங்க இருக்காரு. அப்பா என் காலை தொடாத. அப்பா உங்க பேச்ச கேட்காததுக்கு எனக்கு பெரிய தண்டனை கிடைச்சிருச்சுப்பா. டாக்டருங்கெல்லாம் இனிமே எனக்கு பார்வை திரும்ப கிடைக்காதுன்னு கைவிரிச்சிட்டாங்க. நம்ம வைத்திய தொழில அவமரியாதையா பேசினதுக்கு எனக்கு அதுக்கான பலன் கிடைச்சிருச்சுப்பா.
நான் உங்களை நம்பி வந்திருக்கேன்ப்பா. நீங்களே அடைக்கலம்னு நம்பி வந்திருக்கேன்ப்பா. எப்பேற்பட்ட கண் குறைபாடு இருந்தாலும் நம்ம சித்த வைத்திய முறையில குணப்படுத்திட முடியும்னு தாத்தா முப்பாட்டன் சொல்லியிருக்கிறதா நீங்க என்கிட்ட சொல்லிருக்கீங்கப்பா. நீங்க தான்ப்பா எனக்கு வைத்தியம் பார்த்து எனக்கு பார்வை வர வைக்கணும்ப்பா. இதுக்குத்தான் நீ என்ன தேடி வந்திருக்கியா? நானே வனத்துக்குள்ள போக விடாம சித்தர்கள் என்ன தடுத்துட்டாங்களேன்னு வேதனையில இருக்க. அப்பா, இப்பதான்டா சித்தர்கள் எனக்கு ஏன் கட்டு போட்டாங்கன்னு புரியுது. பார்வை எழுந்து உன் மகன் வரப்போறான், அவனுக்கு நீ வைத்தியம் பார்க்க கூடாதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுதான் ஏன் வாயாலேயே என்ன சத்தியம் பண்ண வச்சுட்டாங்க. நான் உன்னை குணப்படுத்துவேன். உனக்கு திமிரு வந்து நீ நம்ம குலத்தொழிலையே கேவலமா பேசிட்டு நீ மட்டும் கிளம்பி போயிடுவ. உனக்கு மட்டும் இல்லடா, இந்த ஈஸ்வரன் கிட்ட இருந்து உத்தரவு வராம நான் யாருக்கும் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு அந்த ஈஸ்வரன் கிட்டயே சத்தியம் பண்ணிருக்கேன். போடா, உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். அப்பா, நான் திருந்தியவனா வந்திருக்கேன்ப்பா. அப்பா, நான் இனிமே உங்க பேச்ச மீற மாட்டேன்ப்பா. நம்ம குலத்தொழிலையே நானும் செய்யறேன்ப்பா. தயவு செஞ்சு எனக்கு பார்வையை வர வைங்கப்பா. அண்ணன், அப்பா உள்ள போயிட்டாரு. கடவுளே, ஈஸ்வரா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நீ என் மேல இறக்கம் காட்ட மாட்டியா? என் அப்பாவுக்கு உத்தரவு கொடுத்து எனக்கு பார்வை திரும்ப கிடைக்க வழி செய். நான் உன் மேல சத்தியம் பண்றேன், இனிமே நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். நான் இங்கே இருந்து வைத்திய தொழிலை செய்யறேன். வைத்திய தொழிலை செய்யறேன். அண்ணன், அழாதண்ண. நீ முதல்ல உட்காரு. அழாதண்ண. ஈஸ்வரன் அப்படிலாம் நம்மள கைவிட மாட்டாருன்னு அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாரு. நீ கவலைப்படாதண்ண. அவர் கண்டிப்பா உனக்கு வைத்தியம் பார்த்து உனக்கு பார்வை வர வைப்பாருண்ண. சரிண்ண, நான் தண்ணி பிடிச்சு வைக்கிறேன். நீ முதல்ல குளிச்சுட்டு வந்து சாப்பிடு. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இருண்ண, நான் முதல்ல உன் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். தேவி, ராஜமோகினி, நீ என் முன் பிரசன்னமாகணும். பிரசன்னமாகணும். பிரசன்னமாகணும் தேவி. பிரசன்னமாகணும். தேவி, 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 பிரசன்னமாகணும். பிரசன்னமாகணும் தேவி. பிரசன்னமாகணும் தேவி. தேவி, பகவதி அம்மே, ராஜமோகினி விட வரணும். தேவி, பிரசன்னமாகணும் தேவி. பிரசன்னமாகணும் தேவி. ஓம் ராஜம். ஓம் ரீம். தேவி, 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 ராஜமோகினி, 21 திவசம் பூஜித்து வேண்டிய என் அழைப்பை ஏற்று என் முன் பிரசன்னமான தேவி ராஜமோகினி,
உனக்கு என் நமஸ்காரம். உனக்கு கோடி நன்றிகள். கேசவா, ஒரே சிந்தையுடன் ஸ்ரத்தையுடன் எம்மை பூஜித்த உன் பக்தியை யாம் மெச்சினோம். உன் வேண்டுதல் படி நான் பிரசன்னமாகிவிட்டேன். கேள், உமக்கு என்ன வேண்டும்? தேவி, எனக்கு வேண்டிய சகாயங்கள் அத்தனையும் நான் வேண்டும் போது என் முன் தோன்றி எனக்கு வரமளிக்க வேண்டும் தேவி. தேவி, இப்போது நான் வேண்டுவது சித்தவனத்தில் எங்களை உள்ளே போக முடியாதபடி என்னையும் என்னோடு கூட வந்த வைத்தியரையும் சித்தர்கள் கட்டிவிட்டார்கள். அந்த கட்டை நீதான் விலக்கி வைக்க வேண்டும். பிறகு பூமி காத்தான் பட்டியை சுற்றி 8 திசைகளிலும் இருந்து அவ்வூரை அஷ்டலிங்கங்களும் காக்கின்றன. அவற்றிற்கு பாதுகாவலாக இருக்கும் சித்தர்களை வென்று அந்த லிங்கங்கள் 8ஐயும் நான் என் வசப்படுத்த வேண்டும்.